ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போற குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்களும் வீட்ல இருந்து படிக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்னோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நான் உயிர்நாடி பேட்ச் தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சக்ஸஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நேத்தியோட நம்ம வந்து டே 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உயிர்நாடியில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 6 தான் நான் படிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த டே 5 வரைக்கும் படிச்சதே பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீங்க யாராவது உயிர்நாடி பேட்ச் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 100% ஒர்த்தா இருக்கு பார்த்துக்கோங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா டே 5 வரைக்குமே 80% பாலிட்டி வந்து கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த 6, 7, 8 நம்ம கவர் பண்ணும்போது அதுவுமே நமக்கு ஃபுல்லாவே முடிச்சிடலாம். டே 1 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே நிறைய டவுட் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த உயிர்நாடி பேட்சை நான் ஃபாலோ பண்ணிடுவேனா, இதில் ஒரு 5 ஷெடியூலாவது நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி டவுட் எனக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 டே வந்து ஃபாலோ பண்ணதுலேயே எனக்கு ஏதோ கண்டிப்பாக நம்மளாலே முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு, ஏன்னா நம்ம சும்மா இருக்க நாள்லாம் நமக்கு எந்த ஒரு வேலையும் வராது, வெளியே போக வேண்டிய காரியங்களும் வரவே செய்யாது பார்த்துக்கோங்க. நம்ம ஏதாவது படிக்கணும், ஏதாவது ஒரு வேலை சின்சியராக பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நம்மளை சுற்றி எல்லா வேலையும் நம்மளை வந்து சேரும் பார்த்துக்கோங்க. அப்படி தான் எனக்குமே படிக்க ஆரம்பித்த பிறகு தான் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. வீட்டில் வேலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சது பார்த்துக்கோங்க. என்ன தான் நம்மளை சுற்றி வேலை வந்தாலும் நம்ம படிக்க வேண்டிய காரியத்தை வந்து கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் அந்த வேலைகளை பார்க்கணும். எப்போவுமே படிப்புக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துடவே கூடாது. ஒரு நாள் நம்ம படிக்காமல் சரி நாளைக்கு இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சாலே படிப்பு அப்படியே ஒதுங்கிரும் பார்த்துக்கோங்க. ஒரு நாளில் ஒரு பாடமாவது சும்மாவாவது நம்ம வாசித்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம அந்த டச்சிலே இருந்துட்டு இருப்போம். இல்லைன்னா நமக்கு வந்து படிப்பு மேலே ஒரு போர் வர ஆரம்பிச்சிடும். டே 6 பார்த்தீங்கன்னா 7, 8 கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் இதை படித்து முடிச்சிருவேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வாக்கில் இன்றைக்கி நான் லைவ் வருவேன். என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 8 மணி லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு May 5 பார்த்தீங்களா, இன்னையிலேருந்து மேக்ஸ் லைவ் வந்து கிருஷோபா சார் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு காலையிலே அவங்க வந்து லைவும் போட்டுட்டாங்க. நான் இப்போ தான் வந்து அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. படிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முதவே படிக்கக்கூடியதெல்லாம் படிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவை பார்த்து அந்த லைவ் வந்து போஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதை பார்த்து நான் வந்து எழுதி எடுத்துட்டு இருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே 25 சம் கொடுத்துருக்காங்க. அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து ஸ்பீடாக நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். உயிர்நாடி பேட்ச் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனாவது டே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டடி டேபிள் நான் எங்கே வாங்கினேன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 150 rupees தான் காணும் நான் வாங்கினப்போ. நான் வாங்கி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ரொம்ப நல்லா உழைக்கவும் செய்ய பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியா, தென்காசியா, தூத்துக்குடியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 3மே கிடையாது பார்த்துக்கோங்க. எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி.